Hello friends, welcome to Nam Neram. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024ல யுனைடெட் கிங்டம்ல ஒரு சில லீகல் இமிகிரேஷன் ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது ஃபேமிலி அண்ட் ஒர்க் விசாஸ்க்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது யூகேல போய் படிக்கிறதுக்கு, அங்கே போய் சுற்றி பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் விசா, ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசா எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நம் நேரம் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 4th December 2023 ஹோம் செக்ரட்டரி ஜேம்ஸ் கிளெவரி இவர் யூகேல இருக்க ஃபியூச்சர் சேஞ்சஸ் டு விசா ரூல்ஸை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு 5 பாயிண்ட் பிளானை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா இமிகிரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க 5 சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சோஷியல் கேர் ஒர்க்கர்ஸ் அவங்களோட விசால அவங்களோட டிபெண்டன்ஸை யூகேக்குள்ளே கொண்டு போக முடியாது. ஸோ அவங்களோட விசால அவங்களோட பார்ட்னர்ஸ் அண்ட் சில்ட்ரன் யூகேக்குள்ளே போகிறதுக்கு அலோவ் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் எதுக்காக இந்த மாதிரி சோஷியல் கேர் ஒர்க்கர்ஸை அலோவ் பண்ணுறதில்ல அவங்கள டிபெண்ட்டை கொண்டு வரதுக்கு அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் யூகேக்கு வரதை அவங்க கம்மி பண்ணுறதுக்காக இந்த பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோம் ஆஃபீஸ் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணது லாஸ்ட் இயர் 1,20,000 டிபெண்டன்ஸ் யூகேக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சோஷியல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸோட டிபெண்டன்ஸா லாஸ்ட் இயர் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா, பேஸ்லைன் மினிமம் சேலரி, அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு மினிமம் சேலரியை எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 26,200 பவுண்ட்ஸ்ல இருந்து 38,700 பவுண்ட்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர் விசாக்கு கிடையாது. சோஷியல் கேர் அப்படி இல்லைன்னா எஜுகேஷனல் ஒர்க்கர்ஸ் ஆன் நேஷனல் பே ஸ்கேல்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேஸ்லைன் மினிமம் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா, சேஞ்சஸ் டு த ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட். ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஜாப்ஸை ரெடியூஸ் பண்ணி பாசிபிளாக அவங்க இருக்க ஓவர்சீஸ் ஒர்க்கருக்கு பேஸ்லைன் மினிமம் சேலரி கொடுக்க போகிறாங்க. அதாவது ஆக்குபேஷன் லிஸ்ட்டை குறைச்சி தேவையான அடிப்படை குறைஞ்சபட்ச சம்பளத்தை வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அவங்க நிதி உதவி செய்ய போகிறாங்க. அதுதான் இந்த ஆக்குபேஷன் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சேஞ்ச் என்ன அப்படின்னா, மினிமம் இன்கம். அதாவது நீங்கள் யாரையாவது ஸ்பான்சர் பண்ண போகிறீங்க, அதாவது உங்களோட ஸ்பவுஸ் இல்லைனா பார்ட்னருக்கு விசாக்கு ஸ்பான்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த மினிமம் இன்கம் டு ஸ்பான்சர் சம்வன் ஃபார் எ ஸ்பவுஸ் ஆர் பார்ட்னர் விசா 18,600 பவுண்ட்ஸ்ல இருந்து 38,700 பவுண்ட்ஸ்க்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபேமிலி ரூட் இன்கம் த்ரெஷோல்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் சேஞ்ச் மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி கிராஜுவேட் விசாவை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிராஜுவேட் விசா என்ன அப்படின்னா, 2 year அன்ஸ்பான்சர்ட் ஒர்க் பர்மிட். யாருக்கு அப்படின்னா, ஓவர்சீஸ் கிராஜுவேட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டிஸ்க்கு. ஸோ இந்த கிராஜுவேட் விசாவை மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி ரிவ்யூ பண்ணி சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 சேஞ்சஸ் எப்பத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்ல இருந்து. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 சேஞ்சஸை பார்த்து உங்களுக்கு நிறைய குவரிஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலாம், நான் என்னோட ஸ்டூடெண்ட் டிபெண்ட் விசாவை ஜான்வரி 2024க்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் எஸ். மெயின் ஸ்டூடெண்ட் விசா ஹோல்டர் அவங்களோட ஸ்டடி, அதாவது அவங்களோட கோர்ஸை பிஃபோர் 1st January 2024க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க டிபெண்ட் விசாக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்.
as long as அவங்க விசா வேலிட் வரைக்கும். இந்த ஸ்டூடெண்ட் விசா டிபெண்ட்கான நியூ ரூல் வந்து எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா, உங்களோட கோர்ஸ் வந்து 1st January 2024 அப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, உங்களோட கோர்ஸ் வந்து September 2023 ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிபெண்ட் விசாக்கு கொஞ்ச நாள் கழித்து அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட் ஸ்டூடெண்ட் விசா ரூல் வந்து பெர்மிட் பண்ணும். பட் நீங்கள் வந்து உங்களோட டிபெண்ட் விசா அப்ளிகேஷனை கொஞ்ச நாள் கழித்து அப்ளை பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து January 2024 முன்னாடியே அப்ளை பண்ணணும். இல்லைனா அந்த ரூல் வந்து வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் குவரி வந்து என்ன அப்படின்னா, உங்ககிட்ட September 2023 அங்கே போய் படிக்கிறதுக்கு கோர்ஸ்க்கான ஆஃபர் இருக்குது. பட் நீங்கள் வந்து Jan 2024 தான் போக போகிறீங்க. அது வரைக்கும் டிலே பண்ணி Jan 2024 தான் போக போகிறீங்க. அந்த டைம் நீங்கள் போகும்போது உங்களோட டிபெண்ட்டையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நோ, நீங்கள் வந்து உங்களோட டிபெண்ட்டை கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா உங்களோட கோர்ஸ் வந்து Jan 2024 ஸ்டார்ட் ஆகும். செப்டம்பர்லேருந்து நீங்கள் ஜானுக்கு மாற்றிக்கிறீங்க. அப்போது Jan 2024 இந்த நியூ ரூல்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். டிபெண்ட்டை கூட்டிகிட்டு போக முடியாது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கேட்கலாம், என்னோடய கோர்ஸ் வந்து Jan 2024 ஸ்டார்ட் ஆகுது, நான் வந்து அங்கே போய் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண முடியுமா ஸ்டூடெண்ட் விசாவில் போய் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20 hours per week ஒர்க் பண்ணலாம். அவங்களோட டேர்ம் டைமில் 20 hours per week வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறதுல வந்து எந்த பிளானும் அவங்க சேஞ்ச் பண்ணலை. அதாவது எந்த நியூ ரூல்ஸும் வரல இந்த மாதிரி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி. இந்த வீடியோவில் நம்ம வந்து 5 மைக்ரேஷன் ரூல்ஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது லீகல் மைக்ரேஷன் ரூல்ஸ் ஃபார் ஃபேமிலி அண்ட் ஒர்க் விசாஸ் இன் 2024 ஃபார் யுனைடெட் கிங்டம் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குவரிஸ் நானே கேட்டு அதுக்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வீசாலேருந்து அங்கே போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா, ஒர்க் வீசா, அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் ஒரு ஜாபுக்கும் எவ்வளோ ஸ்பெசிஃபைட் ஆவரேஜான மந்த்லி சேலரி இருக்கும் அப்படின்றத பற்றியும் வீடியோஸ் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம் நேரம் யூடியூப் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இனிமேல் வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும். உங்களுக்கு வீடியோஸில் ஏதாவது குவரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.